வரவேற்பறை 2.0 ஏடிஎம் தெரியும், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்த மிஷின்ல ஸ்விட்ச் தட்டினா பணம் வரும். ஏஐஎம் தெரியுமா? ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் மிஷின். இந்த மிஷின்ல ஸ்விட்ச் தட்டினா இடியாப்பம் வரும். இந்த மிஷினை உருவாக்கியவர் சேலத்தில் இருக்கக்கூடிய மேடிக் டெக்னாலஜிஸினுடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் திருமிகு கார்த்திக் ராஜா கர்ணன். இவருடன் இணைந்து இவர் கடந்து வந்த பாதை, இந்த பாதையில் இவர் உருவாக்கிய மிஷினின் வாயிலாக சுயதொழில் தொடங்கிய கதைகளை என நிறைய விஷயங்களை அவருடன் இணைந்து உங்களுடன் சேர்ந்து தெரிந்து கொள்ள நான் மிகுந்த ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக துளியும் தாமதிக்காமல் இங்கு இப்போது தொடங்குகிறது வரவேற்பறை 2.0. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், முதலாவதாக உங்களுடைய தனிப்பட்ட பயணத்திலிருந்து தொடங்கலாம் சார். ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட்டாக நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு ஆண்டர்பிரினராக தொடங்கணும் அப்படிங்கிற இந்த சிந்தனை எப்போது எப்படி உதித்தது? அம்மா அப்பா கூட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரோட லைஃப் பாருங்க, அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க எங்கேயும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, மாசம் ஒருக்கா வருஷம் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அம்மா அப்பா கூட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஒரு நெசவாளர் குடும்பத்துல பிறந்த ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு சாதாரண ஒரு மாணவன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்கில் ஒரு 30 கண்ட்ரிகளுக்கு நாங்கள் மிஷின்ஸை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4000 தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான காரணம், நான் எங்க வீட்டில் இருந்த ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி. அந்த பவலும் தறியை பார்க்க எனக்கு நிறைய ஆசை. அதோட மெக்கானிசத்தை பார்க்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து எனக்கு வீட்டில் விளையாட பெரிய பெரிய பொம்மைகள்லாம் எனக்கு வாங்கி தரல யாரும். மற்றவங்கெல்லாம் அந்த நடக்கக்கூடிய ரோபோட்டு, பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இதெல்லாம் வச்சு விளையாடுறப்போ எனக்கும் அதெல்லாம் வச்சு விளையாடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அந்த பொம்மைகள் கிடைக்காதனால எனக்கான பொம்மைகளை நானே உருவாக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு தானாகவே உருவாக ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு வீட்டில் 3 ஃபேஸ் மோட்டாரு, அந்த தறி கோடும் 3 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் மோட்டருக்கு ஆயில் போயிடும். ஸோ 2 ஃபேஸ்ல ஓடக்கூடாது. ஸோ அதை பார்த்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வெறும் 500 ரூபாய் செலவில் ஒரு 4 ரிலே வச்சுட்டு அது ஒரு ப்ராடக்ட் பண்ணேன். 3 லைன்ல ஏதாவது ஒரு லைன் கட் ஆனாலும் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஈவன் மெயின் 3 ஃபேஸ் மோட்டர். அதை பண்ண உடனே எங்களோட வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அது மாதிரி வந்து தறியில் வந்து அடிக்கடி கரண்ட் ஷாக் அடிக்கும் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ்னால. அதில் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டரையும் ஒரு இண்டிகேட்டரையும் மூலமாக ஒரு வோல்டேஜ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார் வச்சுட்டு வோல்டேஜ் வந்து தறியில் பாஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக மெயின் பவர் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி சிஸ்டம். இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே விதவிதமாக பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் லெவலில் இன்னைக்கு உலக அரங்கில் வந்து வந்ததுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக சார், உணவுப் பொருட்களையே நிறைய மேனுவல் ஒர்க் டிமாண்ட் பண்ற உணவுகளே நிறைய இருக்கு. சப்பாத்தியா இருக்கலாம், பரோட்டாவாக இருக்கலாம். இரண்டுமே மாவு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமாக அதை தட்டணும், இப்படின்னு மேனுவல் ஒர்க் டிமாண்ட் பண்ற நிறைய உணவுகள் இருக்கு. பட் இருந்த போதிலும் குறிப்பாக இடியாப்பம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் சார்? இடியாப்பம் ஒரு உன்னதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய அடையாளம். தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா இவங்க எல்லாருடைய பாரம்பரியமான ஒரு ஃபுட்டுன்றது இடியாப்பம். ஸோ இந்த இடியாப்பத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரமோன்ற ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சு. நான் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் என்ன ப்ராடக்ட்ஸை பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தப்போ முறுக்கு பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போது எங்கிட்ட வந்தக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ஷோல்டர் பெயின், நெக் பெயினோட வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இடியாப்பம் செய்கிறோம், இப்போ தொழிலை விட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம், எங்களால் புளிய முடியல, வயசாகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த மிஷின் ஆல்டர் பண்ணி இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு. ஏன் அப்படின்னா இடியாப்பத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஸ்டீம்டு ஃபுட் அப்படின்றனால இன்னைக்கு ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு ஃபுட் தான். ஏன்னா இப்போ சைனாவில் வந்து ஃபிஷ்ஷை கூட ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அது மாதிரி நிறைய ஃபுட்ஸை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து எதுவும் கெட்டு போகாமல் இருக்கும். அதோட முழு சக்தி நமக்கு கிடைக்கும்னா ஸ்டீம் பண்ணி சாப்பிடணும். அப்படி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஃபுட்டு தான் இடியாப்பம். அந்த இடியாப்பத்தை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். ஆனால் சரியான டிமாண்டுங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், ஆனால் இது வந்து நாங்கள் இதுவரை கண்டிராத ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா தினசரி வீட்டில் இட்லி செய்வாங்க, தோசை செய்வாங்க, அதற்கான மாவு விற்பனையும் இங்க அமோகமா இருக்கு. தெருவுக்கு ஒரு மாவு கடை இருக்கு. ஆனால் அந்த இடியாப்பம்னு வரும்போது ஒரு ஸ்பீக்கரை கட்டிட்டு போற அந்த 2 வீலர் தான் கண்ணுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இடியாப்பத்திற்கு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்கா சார்? நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு ரெட் கார் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல இருந்து ஆஃபீஸ் வர வழியில எத்தனை ரெட் கார் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியாது, மேபி 1 or 2 சொல்லுவீங்க. இதே நாளைக்கு நீங்க வீட்டுல இருந்து வரப்போ எத்தனை கார் இருக்குன்னு பாத்துட்டு வாங்க. ஒவ்வொரு கார் பாக்குறதுக்கு உங்களுக்கு 100 rupees அப்படின்னு சொன்னோம்னா நீங்க வர வழியில பாக்குற அத்தனை காரையும் கவுண்ட் பண்ணுவீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க மோர் தென் 100 கார்ஸ் வந்து நீங்க பாக்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த உலகத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணில் படும். ஸோ அதுதான் அந்த ரெட் கார் தியரி. அதுபடி பார்த்தோம்னா
இடியாப்பத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னு நாங்களே எதிர்பார்க்கல. ஒரு நாளைக்கு 5-10 மிஷின்ஸ் விற்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அவ்வளோ வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட நேரில் வந்து வாங்கிட்டு போறாங்க, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அவ்வளோ டிமாண்ட். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைங்க சாப்பிட்றதுல டிஃபன்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு, ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு, ஒரு நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டுன்னா அது இடியாப்பம். இப்போ வெறுமனே இடியாப்பமா இல்லாம கருப்பு கவுனி, சிவப்பரிசி இடியாப்பம், அப்புறம் சிறுதானிய வகை இடியாப்பம், கோதுமை இடியாப்பம், அப்புறம் இது மட்டும் இல்லாம கேரட் இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸா நம்ம கொடுக்க முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம என்ன ஒரு சத்து மாவு இருக்குன்னா அதை கூட நம்ம இடியாப்பமா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதனால வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலை குழந்தைங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணி தர ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ ஸ்கூல்ல மெனு கார்டு கொடுத்துறாங்க, அந்த மெனு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டின்ற பட்சத்துல அதை இடியாப்பத்தை வச்சு நம்மளால பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் அதிகமாகறனால இன்னைக்கு இடியாப்பம் வந்து யூடியூப்ல தெரிஞ்சோ தெரியாமலும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சில ட்ரோல் வீடியோஸ்னால. ஆனா அந்த ட்ரோல் வந்து எங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப பக்கபலமா அமைஞ்சது. அந்த ட்ரோலுக்கு அப்புறம் எங்களோட பிசினஸ் பல மடங்கு டர்ன் ஓவர் அதிகமாச்சு. ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அதை நார்மலா பண்ணாம அது வேல்யூ ஆடடா பண்றப்பதான் அது வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால இடியாப்பமா கொடுக்கறது ஓல்டு மாடல். இன்னைக்கு வந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நான் எங்களோட சக்சஸ்க்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து கஸ்டமர் கிட்ட மிஷின் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எங்களோட வேலை முடிஞ்சது அப்படின்னு இல்லாம அதை பத்தின எண்ட் டு எண்ட் சப்போர்ட். இடியாப்பம் பத்தி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, கம்பெனிக்கு வந்தாங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் ஒரு 1 hour கொடுத்து அதுல இருக்கிற எல்லா ரெசிபிஸுமே சொல்லி கொடுத்துருவோம். மிஷின் ரன் பண்றப்போயும் உங்களுக்கு ஏதாவது புது டவுட்ஸ் வந்தாலும் அது எல்லாமே நாங்க சால்வ் பண்ணி கொடுப்போம். அந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் நாங்க கொடுக்கறனால இன்னைக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சார், இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் மிஷின் அதோட கேப்பபிலிட்டி என்ன சார்? எவ்வளவு மாவுக்கு எவ்வளவு இடியாப்பம் ப்ரொடியூஸ் பண்ணும்? அதனுடைய பவர் கன்சப்ஷன் குறைஞ்ச பவர் எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அதை பற்றி. நிச்சயமா எனர்ஜி சேவிங்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி, இது எல்லாமே ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் அந்த மிஷின் தயாரிச்சிருக்கோம். நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இடியாப்பம் போட்டால் தான் ஒரே ஒரு யூனிட் கரண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட் கன்சப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ நம்ம வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மிஷின் மூலமா 1 hourல 400 இடியாப்பம் தயாரிக்க முடியும். இடியாப்பத்தோட சைஸ், டயாமீட்டர், வெயிட் எல்லாமே நம்ம வேரி பண்ணிக்க முடியும். அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே மிஷினில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படின்னா ஒரு வயசானவங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட சின்ன வயசுல நிறைய வேலை செஞ்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்லி சும்மா வீட்டில் உட்கார மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இன்னைக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பசங்க நம்மகிட்ட மிஷின் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க கூட யூஸ் பண்ற ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ், ஜென்ட்ஸ் கூட இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணி பிசினஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது மூலமா நிறைய மகளிர் சங்கங்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகளோட லைஃபே மாறி இருக்கு. ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேட்கறதே எனக்கு வந்து ஒரு போதையா மாறிடுச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் யாராவது ஏதாவது கால் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அது கேட்கறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ இன்னும் நம்ம ஏதாவது இன்னும் பெஸ்டா பண்ணணும்ன்ற ஒரு ஆசை, அது ஒரு போதை மாதிரி சொல்லலாம். ஓகே சார், இடியாப்பம் மிஷின் வந்து இப்போ உள்நாட்டை தாண்டி வெளிநாட்டிலையும் அதற்கான டிமாண்ட் இருக்கிறதா சொல்றீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து 30+ கண்ட்ரீஸ்க்கு போறதா சொல்றீங்க. ஸோ வெளிநாடுகள்ல இந்த மிஷினுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு? இடியாப்பத்திற்கான டிமாண்ட் வெளிநாடுகள் எப்படி இருக்கு? நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்காவுடைய ஆர்ஜினும் இடியாப்பம் தான். ஸோ அது ஸ்ரீலங்கா பீப்புள் எங்கெங்கெல்லாம் செட்டில் ஆயிருக்காங்களோ அங்க எல்லாமே நம்மளோட இடியாப்பத்தோட தேவையும் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி கேரளா பீப்புள், மலையாளிஸ் ஆகட்டும், தமிழ் பீப்புள் ஆகட்டும், எந்தெந்த நாடுகளில் செட்டில் ஆயிருக்காங்களோ அங்க எல்லாருமே அங்க வந்து இந்த ஃபுட் அங்க கிடையாது. ஸோ அப்போ அதை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றப்போ காம்படிஷனே கிடையாது. ஸோ அவங்களுடைய க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பார்க்குறப்போ அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து ஸ்கேல் அப் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மிஷின்ல அவங்க எவ்வளவு முதலீடு செய்தால் அந்த முதலீடை தாண்டி நாள் ஒன்றுக்கு எவ்வளவு அதிகமான லாபம் ஈட்டலாம்? ஒரு மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக ப்ரைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணல. 2019 இன்னைக்கு எவ்வளவோ விலைவாசி ஏறி இறங்கினாலும் சரி, நாங்கள் எங்களோட ப்ரைஸை ரொம்ப ஃபிக்ஸடாக ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அதோட ப்ரைஸ் 41,300 ரூபாய் மிஷினோட விலை, அவ்வளோதான். இதோட இதோட பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 to 40 days. அவங்க 40 நாளில் கண்டிப்பாக அந்த போட்ட காசை எடுத்துருவாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இடியாப்பம் வரலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 இடியாப்பம் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம மேரேஜ் ஆர்டர் எடுக்கலாம், கேட்ரிங் ஆர்டர்ஸ், அது இல்லாமல் வீட்டு விசேஷங்களுக்கு, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிறு தொழில், ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ சுயதொழில் வந்து உங்களுடைய வாயிலாக நிறைய சுயதொழில் நிறுவனர்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷினுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கிறார்கள் சார்? சுயதொழில் தொடங்குபவர்களா, ஹோட்டல்ஸா, இல்லை கேட்டரிங் ஒர்க்ஸா? அதை பற்றி. ஸோ ஹோட்டல்ஸில் வந்து யூஸ்வலாக இது வாங்குறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரவணபவன் மால் உள்ளிட்ட ஒரு 30+ பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹோட்டலால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது.
அதனால வந்து எங்களுடைய யூஸ்வல் மெயின் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் வந்து இப்போ காலேஜ் முடிச்ச ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க அல்லது ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக அமையுது. ஓகே சார், நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த பிசினஸ்ல நாங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம், டாக்டிக்ஸ் அவங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆண்டர்பிரினராக நீங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய முன்னெடுப்புகள் அதை பற்றி சார். ஸோ நாங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா நாம் மட்டும் க்ரோ ஆகாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாமல் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நம்மகிட்ட மிஷின் வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி நம்ம கொடுக்குறனால எங்களை பார்த்து நிறைய கம்பெனிஸ் இதை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் அவங்களோட சின்ன சின்ன என்டிட்டில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், அடுத்ததாக இந்த மிஷின்ல அவங்க எவ்வளவு முதலீடு செய்யறாங்களோ அது மிக குறுகிய காலத்திலே அவங்க அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த மிஷினுடைய லைஃப் ஸ்பேன் என்னவாக இருக்கிறது, ஆயுட்காலம் எவ்வளவு நாள் இந்த மிஷின் உபயோகப்படும்? இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கனால இதோடைய டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம நிறைய அனுபவிச்சு நிறைய அடிபட்டு கிட்டத்தட்ட இது தயாரிக்கிறது ஒரு 10 வருட காலங்கள் ஆயிருக்கு இன்னைக்கு வரலும். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னா அதுக்கு அவ்வளோ நாட்களோட உழைப்பு, அவ்வளோ கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கிறனால அந்த டியூரபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த ஸ்பேரை மட்டும் நம்ம கழட்டி மாற்றுற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். எந்த ஒரு கஸ்டமரும் யார் வேணாலும் கழட்டி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் இருக்கனால இதோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர குறைய போறதில்ல. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பேர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகே சார், இன்று வந்து ஒரு 30+ கண்ட்ரீஸ்க்கு இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷினை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேடிக் டெக்னாலஜிஸ் உருவாகியிருக்கு. ஆனால் இது தொடக்க காலத்தில் ஒரு கார் ஷெடில் உருவாகி இருக்கிறது. அந்த கார் ஷெடில் அங்கு தொடங்கி அந்த துவக்கம் இவ்வளவு நாள் 10 ஆண்டுகள் கிட்ட நீண்ட நெடிய பயணம் இருக்கிறது இல்லையா சார்? அந்த துவக்கம் பற்றி சில வார்த்தைகள். ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போவே எனக்கு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் படித்த காலேஜும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு 22 ப்ரொஃபஸர் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அந்த காலேஜ். அதனால எங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிது. நம்ம என்ன நினைச்சாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் கிடைச்சிது. நான் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்க மாட்டேன், மோஸ்ட்லி லேப்லேயே தான் இருப்பேன். ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் காலேஜ்லேயுமே பிளேஸ்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க டைட்டானில். பட் இருந்தாலும் எனக்கு அதில் போகக்கூடிய விருப்பம் இல்லை. ஸோ நான் இதெல்லாம் எனக்கு அந்த ஜாபை விட்டுட்டு நான் வந்து ஓனாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னப்போ அவங்க சுத்தமாக ஏற்றுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆசை வந்து நான் ஒரு டக்கின் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு ஒரு பெங்களூரில் சென்னையில் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ எனக்கு வந்து நான் உள்ளூர்லேயே அம்மா அப்பா கூட இருந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல. ஒரு சின்ன கார் ஷெட்டில் வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் முதலீட்டில் அந்த சின்ன சின்ன வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் எல்லாம் வச்சுட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க பசங்கள்லாம் வெவ்வேறு கம்பெனிஸில் நல்ல பேக்கேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு ஒரு மையோட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏன்னா நான் ஸ்கூலில் டாப்பர், காலேஜ்லேயும் டாப்பர், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். நான் வந்து ஜாப்லெஸ்ஸாக நான் வீட்டில் உட்காந்துருக்கதான் நினச்சாங்க. பட் அதை வீட்டில் டெய்லி அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் என்னால் தாங்க முடியல. ஒரு நாள் அம்மா அப்பா உட்கார வச்சு பேசினேன். அம்மா எனக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, என்னை நம்பி ஒரே ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நிச்சயமாக என்னால் என்னை ப்ரூவ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த டைம் என்னால் ஒரு 1 இயரில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் வாங்கினேன். அந்த இயர் தான் என்னோட கோல்டன் இயர்னு சொல்லலாம். ஏன்னா அப்போது நான் வந்து வெறித்தனமாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம, நேரம் பார்க்காம உழைச்சி அந்த புது ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முறுக்குக்கு ட்ரை பண்ணோம், விதவிதமான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணோம். அப்படியெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷினை வந்து கண்டுபிடிச்சி. அப்போ மிஷினோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இருந்தாலும் கஸ்டமர்ஸ் நிறைய எங்களை நம்பி வாங்கினாங்க. அந்த வாங்கின கஸ்டமருக்கு உண்மையாக இருக்கணுன்றக்காக இன்னைக்கு வரலும் அந்த மிஷின்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு தாண்டி இன்னமும் அந்த மிஷின்ஸ் வந்து நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அதில் பண்ணாத மிஸ்டேக்ஸ் கிடையாது, அவ்வளோ மிஸ்டேக்ஸ் அதில் நடந்துச்சு. பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ அப்படி தான் வந்து அந்த கம்பெனி வந்து அங்கேருந்து கார் ஷெட்லேருந்து இங்கே மூவ் ஆனது. ஓகே சார், ஒரு 5000 முதலீட்டில் கார் ஷெட்டில் துவங்கியது இங்கே இப்போ மேடிக் டெக்னாலஜிஸாக உருவாகி இருக்கு. ஸோ இந்த இடியாப்பத்தை தாண்டி வேற எந்தெந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் மேடிக் டெக்னாலஜியாஸ் உருவாக்கப்பட்டிருக்கு சார்? எங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இடியாப்பம் மேக்கிங்.
அதுக்கு அடுத்ததான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது முறுக்கு. இப்போ முறுக்கும் நம்மளுடைய அடையாளம் தான், நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். இப்போ வெளிநாடுகளுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து இடியாப்பமும் முறுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில தயாரிச்சு குவைத்து கத்தார்லாம் கூட அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் அப்போ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி இப்போ இந்த முறுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஷினை வடிவமைச்சிருக்கோம். இடியாப்பம் மிஷின்லயே சில மாறுதல்கள் பண்ணி அதுல முறுக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான முறுக்கு வந்து அதுல நம்ம பண்ண முடியும். இது மாதிரி இன்னும் சில பிளான்ஸ் வந்து நம்ம இருக்கு. ஆல்ரெடி சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கக்கூடிய மிஷின் இருக்கு நம்ம கிட்ட, பால் கட்டர். அது வந்து தட்டுவடை செய்யறவங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஓரியன்டாவே பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு 30+ மிஷின்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப காம்பேக்டா அந்த சிறு தொழில் தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய சிறு தொழிலாக தொடங்கி இப்போ பெருந்தொழிலாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த மேடிக் டெக்னாலஜிஸ்ல நிச்சயமாக நிறைய சிறு தொழில் நிறுவனர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதை தாண்டி மேடிக் டெக்னாலஜிஸ்க்கு என பிரத்யேகமான அங்கீகாரங்கள், இதுவரை கிடைத்த அங்கீகாரங்கள் என்ன, அதை பற்றி? நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ராடக்ட், ஒரு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 44 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் இதுல அந்த ப்ராடக்ட்டுக்காக. அதுல வந்து 6 தேசிய விருதுகளும் உள்ளடங்கும். இதுல மிக முக்கியமான விருதா நம்ம கருதப்படுறது என்னன்னா இந்தியா SME ஃபாரம் சொல்லிட்டு இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய 100 கம்பெனிஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 1000 கோடி 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ். அந்த இண்டஸ்ட்ரியில நாங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியா செலக்ட் ஆயிருக்கோன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். யானை கூட்டத்துக்கு நடுவில் ஒரு எலி மாதிரி அந்த வளர்ந்து வரக்கூடிய 100 கம்பெனிஸோட லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதுல மேடிக் டெக்னாலஜிஸும் ஒன் ஆஃப் த கம்பெனின்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் பார்க்குறோம். ஓகே சார், மேடிக் டெக்னாலஜிஸ்னுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் ஃபியூச்சரை நோக்கி? இப்போ இடியாப்பம் மேக்கிங் மிஷின் ஒரு கிரேட் சக்சஸ் ஆக இருக்கிறது, அதை அடுத்து மேடிக் டெக்னாலஜிஸோடைய முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலக நாடுகளில் நம்ம எவ்வளவோ பொருள் வந்து சைனாலேருந்து வாங்குறோம், சைனா எவ்வளோ நாடுகளுக்கு தருது. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பொருளாவது சைனாக்கு போகுதான்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரேர் தான். மேபி இந்த ரா மெட்டீரியல், அயன் ராட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் போகலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நாம் இந்தியாவிலேருந்து சைனாக்கு அனுப்புறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு சைனா வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு கண்ட்ரின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்தியா வந்து நம்மளோட தேவையை வந்து நம்மளே செய்யக்கூடிய ஒரு தன்னிறைவு வந்து இருக்கணும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கான மேனுஃபேக்சரிங் நம்ம இந்தியாலே இருக்கணும். ஸோ அதை நோக்கி எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நாங்கள் ஒரு சின்ன புள்ளியா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்தியாவிலே நிறைய தொழில்நுட்பம் உருவாகணும், சிறு குறு தொழில் முனைவர்கள் உருவாகணும். ஸோ வேலைக்கு போறது நல்ல விஷயம் தான், அது வந்து படியில் ஏற மாதிரி. ஸோ எஸ்கலேட்டர் போறதுன்றது ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கணும். அதுக்காக நாங்கள் நிறைய போராடிட்டு இருக்கோம். நிறைய ஸ்கூல் காலேஜ் போயிட்டு குழந்தைங்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொழில் முனைவோர்கள் ஆகணும் அப்படின்றது தான் மேடிக் டெக்னாலஜிஸோடைய முக்கியமான நோக்கம். இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்மைல்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிட்ட மிஷின் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமரோட பேர்லையுமே ஒரு 500 rupees வந்து டெபாசிட் பண்ணுறோம் அவங்களோட நேமில். அந்த ஃபண்டு மூலமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நேர்ல, அதாவது கிராமப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு நேர்ல போய் அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஃபெசிலிட்டிஸ், ஒரு குடிநீர் வசதியா இருக்கலாம், அல்லது ஒரு கழிப்பறை வசதியா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து கஸ்டமர்ஸோட நேம்லேயே பண்றதுனால நம்ம கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே உடையாம இருக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட மிஷின் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அப்துல் கலாம் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வந்து பரிசாக கொடுக்குறோம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்போ நான் கஷ்டப்பட்ட காலத்துல அந்த புத்தகங்கள் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதை வந்து நிறைய பேர் இப்போ மிஸ் பண்றாங்க, ஏன்னா எல்லாம் மொபைல் ஃபோன் வந்ததுனால யாரும் புக்ஸ் படிக்கிறது இல்லை. ஆனால் அந்த புத்தகங்களை நம்ம அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் விட்டு போன அந்த மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரீக்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக சீட் பால்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சீட் பால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் பால்ஸ் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். வரக்கூடிய கஸ்டமர் கையில் எல்லாமே ஒரு மிஷின் கொடுக்குறப்போ ஒரு 5 சீட் பால்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு 5 வகையான மர விதைகள் இயற்கை உரத்தோடு சேர்த்து பால்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. வெளிநாடுகள்லாம் வந்து ஃப்ளைட்ல இருந்து தூவி விடுறாங்க, அந்த அளவுக்கு அது அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாங்களும் அது ஒரு இனிஷியேட்டிவா இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த காணொலியை பார்த்து கூட இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷினை வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும், அந்த மிஷினை எப்படி வாங்கணும்? மேடிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே போதும், நம்மளோட ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிடும். என்னோட நேம் கார்த்திக் ராஜா கர்ணன். ஸோ அதை சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வெப்சைட் வரப்போகுது. ஸோ யூடியூப்ல இடியாப்பம்னு தேடினாலே நம்மளோட ப்ராடக்ட் வந்துடும். ஸோ நீங்கள் அதில் ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு பை பண்ணலாம். அதில் இருக்கிற என்கொயரி நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் மாதிரி இருக்குங்க. கால்ஸ்க்கு ஒரு டீமு, சேல்ஸ்க்கு ஒரு டீமு, மேனுஃபேக்சரிங் ஒரு டீமு, ஃபாலோ அப்ஸ், சர்வீசஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே
இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டடா ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்க என்ன நினைச்சாலும் பண்ணக்கூடிய ஒரு R&D டீம் இது எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு இதுல என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் அந்த நம்பர் கால் பண்ணுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நாங்க எப்பவுமே ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். எப்பவுமே வந்து அட்வான்ஸ் வாங்குற பழக்கமோ டிலே பண்றதோ அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. கண்ணு முன்னாடி ப்ராடக்ட் உடனே டெலிவரி பண்ணிடுவோம். வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அனைவருடைய ஆசையும் தான். அந்த வெற்றி அடையணும்ன்ற ஆசையில நீங்களும் பயணிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஆசை கொண்ட அனைவராலும் அந்த கனவை நிறைவேற்ற முடியறது கிடையாது. நீங்கள் கனவை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது ஆசைப்படுபவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள். ஓகே. ஸோ நிறைய பேர் உழைக்கிறாங்க, எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியலன்றது ஒரு காமனான டாக்கா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு காட்டுல வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை துரத்துது. இந்த சினாரியோ நிறைய இடத்துல நடக்கும். ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் சிங்கம் தான் ஜெயிப்போம், ஏன்னா சிங்கம் தான் பலசாலி இல்லையா, சிங்கம் தான் வந்து மானை வந்து பறிச்சு சாப்பிடும். ஆனா டிஸ்கவரி நடத்தின ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மான் தான் எஸ்கேப் ஆகுது, சிங்கம் வந்து ரேரா தான் வந்து மானை சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ட்ரூ சர்வே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். சிங்கம் வந்து அதோட ஒருவேளை உணவுக்காக அது வந்து துரத்து, ஆனா மான் வந்து தன்னோட லைஃபுக்காக அது வந்து ஓடுது. அப்போ 2 பேரோட ஓட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த மான் தான் ஜெயிக்கும் நிச்சயமா. அது மாதிரி நம்மளோட உழைக்கிறோம், எல்லாரும் உழைக்கிறோம். பட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்காகவோ அல்லது அந்த வருஷத்தோடைய ஒரு அந்த மாசத்தோட எக்ஸ்பென்சஸ்க்காகவோ அப்படிதான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு பொறுத்தவரை இந்த உழைக்கிறவங்களுக்கும் சக்சஸ் ஆகிறவங்களுக்கும் இதுக்கு வித்தியாசமா நான் பாக்குறேன். அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்றவங்க அப்படியே பாதியிலே நிறுத்திட்டு ஹோல்டு பண்ணுவாங்க. என்ன காரணம்னா பெஸ்டா பண்ணணும், சிறப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஆசிரியர் வந்து அவங்க மாணவர்கள்ட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. 2 A டீம் B டீம்னு பிரிச்சிடறாங்க. A டீமுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு குவாலிட்டியான ஒரு பானையை செஞ்சு கொண்டு வாங்க, எந்த அளவுக்கு அது அழகா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்குன்னு சொல்றாங்க. B டீம்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பானை வேணாலும் செய்யுங்க, அது அழகா இருக்கணும்லாம் முக்கியம் இல்லை, நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்குன்னு சொல்றாங்க. A டீம் B டீம் கொண்டு வராங்க. மறுநாள் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா B டீம் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா A டீம் வந்து ஒரே ஒரு பானையை அழகா செஞ்சுட்டு அவங்களோட பெஸ்ட்டை செஞ்சுட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா B டீம் வந்து அவங்க குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக 100கணக்கான பானைகள் செய்யறாங்க. அப்ப 100கணக்கான பானைகள் செய்யறப்போ நமக்குள்ள ஆட்டோமேட்டடா அதுக்கான ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ 100வது பானை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே தி பெஸ்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அதனால நீங்க வந்து பண்றது பெஸ்ட்டோ இல்லையோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு கேரியர் ஆரம்பிச்சிட்டீங்க, ஒன்று பண்ண போறேன்னு நினைச்சுன்னா பட்டு தப்போ ரைட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எத்தனை தடவை நம்ம ரிப்பீட்டடா அதை பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க குவாலிட்டியும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தை வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக இந்த நேரத்தில் இந்த இடியாப்பம் பிசினஸில் நிச்சயமாக உங்களுடைய போட்டியாளர்கள் இருப்பார்கள். அந்த போட்டியாளர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொழில் ரீதியாக போட்டியாளர்களை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? ஓகே. மேடிக் டெக்னாலஜிஸ் உடைய முதல் போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேடிக் டெக்னாலஜிஸ் தான். ஏன்னா நாங்கள் வேற போட்டியாளர்களை யாரையுமே நாங்கள் கன்சிடர் பண்றதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி காலேஜ் படிக்கிறப்பவும் சரி நான் டாப்பர். ஆனால் என்னுடைய சிந்தனை எப்பவுமே எங்கள் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், எங்கள் ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு இருந்ததே கிடையாது. எப்பவுமே 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட தான் நம்ம போவோம். அது மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் மேடிக் டெக்னாலஜிஸ்லையும் என்ன பண்றோம்னா நேற்றைய மேடிக் டெக்னாலஜிஸை விட இன்னைக்கு நம்ம என்ன பெஸ்டா இருக்கோம், போன மாசத்தை விட இன்னைக்கு என்ன டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம், போன வருஷத்தை விட இப்போ என்ன புது விஷயம் லான்ச் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எங்களோட மிஷினையே ஓவர்டேக் பண்ற மாதிரி இன்னும் புது மிஷின் என்ன லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நாங்களே போட்டியா இருக்கிறதுனால மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஓகே சார், நிச்சயமாக. அடுத்ததாக இந்த நேரத்தில் சுய தொழிலை நானும் செய்ய விரும்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் முதலீடு செய்யவும் நான் காத்திருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முதல் படியில இருக்கிறேன், எனக்கான அட்வைஸ் உங்களுடைய வாய்மொழியாக என்னவாக இருக்கும்? நிச்சயமா. ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ChatGPT ஆகட்டும் எல்லாம் நிறைய புது புது விஷயங்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துலயும் நாம அப்டேட்டடா இருக்கணும், அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க பழகணும், அதை பத்தின லேர்னிங் இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம கத்துக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது, புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு புழுவை வெறுக்கிறவனும் மனுஷன் தான், அதே புழு பட்டாம்பூச்சி ஆனவனே அதை ரசிக்கிறவனும் மனுஷன் தான். அதனால நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்கில் தான் நம்மளோட இறகு. ஸோ நம்மள கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே நம்ம கிட்ட தெரியும், பணம் சந்தோஷம் எல்லாமே தானே வரும். ஸோ ஸ்கில் அதே மாதிரி சக்ஸஸ் அப்படின்றது டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஸோ நீங்க நினைக்கிற பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ண முடியும். ஆண்டர்பிரனர் ஆகணும் ட்ரை பண்ணுங்க, அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்மளை சுற்றி கிடைக்குது, அதை கற்றுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்றதான் என்னுடைய ஐடியா.
நிச்சயமாக சார். ஒரு தனி மனிதனுடைய ஸ்கில்ல ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இறகோட கம்பேர் பண்றதன் வாயிலாக இந்த அனாலஜி ரசிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதே நேரத்தில் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது. ஆக இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த பாதையில் நீங்கள் உருவாக்கிய மிஷனின் வாயிலாக உருவாக்கிய சுய தொழில் நிறுவனர்கள் என நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திருமிகு கார்த்திக் ராஜா கர்ணன் நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஊக்கமளிக்கும் விஷயங்கள் உங்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.